ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எங்கள் அம்மா வீட்டில் டே இன் மை லைஃப் வீலாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் பொன்னியின் செல்வன் மூவிக்கு போனது பட்டுக்குட்டியோட ஃபஸ்ட்டு மூவி இதுதான். ஆரம்பிக்கலாமா? கையில் அடிபட்டிருந்தனால தான் பேண்டேஜ் போட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக விருதுநகர் வந்தாச்சு. இப்போ கொஞ்சம் கை சூப்பராக பரவாயில்ல, நார்மல் ஆயிடுச்சு. இன்னைக்கு அத்தை வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு போகிறனால மார்னிங்கே பட்டுக்குட்டி சூப்பராக ரெடியாகி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆச்சி வருவாங்கன்னு சொல்லிட்டு ரோட்லேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. யாருக்கு போட்டு வெயிட்டிங்கு? ஆச்சி எங்கடா? இனிமேல் தான் வருவாங்களா? என்னது, இங்கே தான் நிற்கணுமா? சம்மர் டைம் மாதிரியே இல்லை, நல்லா வெயிலே இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டும். அம்மா வீட்டுக்கு ரீச் ஆனோடனே அப்படியே கம்பு தோசை சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. கம்பு தோசை செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம வீட்லேயும் கண்டிப்பாக ஒருக்கா ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி இது. செம்ம கிறிஸ்பியாக ஹெல்த்தியான ரெசிபியாகவும் இருந்துச்சு. எப்படி எனக்காக எங்கள் அம்மா கிறிஸ்பி தோசை ஊற்றிட்டாங்கல்ல, கம்பு தோசை. பட்டுக்குட்டியுமே கம்பு தோசை சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டே தெரியல, நார்மல் தோசை மாதிரி தான் இருந்துச்சு. பட்டு இல்லாத டைமில் பார்த்து நல்லா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டாச்சு. என் தங்கச்சியும் இல்லை, நான் மட்டுமே 2 ஐஸ்கிரீம் வாங்கி ஜாலியாக உட்காந்து சாப்பிட உட்காந்தாச்சு. ரொம்ப வருஷமாக அந்த தாத்தாட்ட வாங்குவோம். 2 hours later. என்னோட சிஸ்டர் காலேஜ்லேருந்தே ட்ரைனிங் போயிட்டு வந்திருந்தா. ஸோ அவளும் போயிட்டு வந்தோடனே 2 பேபிஸும் கொஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. எங்கள் அம்மா பட்டுக்குட்டிக்கு பாயாசம்லாம் பிடிக்கும்னு சொல்லி பாயாசம் வரைய ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் எங்களோட லஞ்ச் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே படத்துக்கு கிளம்பியாச்சு. இதான் பட்டுக்குட்டியோட ஃபஸ்ட்டு மூவி. அவள் தேட்டர் போய் படமே பார்த்ததில்ல. ஸோ எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலியாக படம் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு பொன்னியின் செல்வன் படம் பார்க்க கிளம்பியாச்சு. பட்டுக்குட்டி செம்ம எக்ஸைட்டடாக இருந்தாங்க. வா வா வா. டியூஸ்டே போகிறதுனால தேட்டரில் அவ்வளோ க்ரௌடெல்லாம் இல்லை. அதுவும் நாங்கள் ஆஃப்டர்நூன் ஷோ வேறு போனோம். ரொம்ப க்ரௌட் இல்லை, மேலேயே டிக்கெட்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. விருதுநகரில் இருக்க ராஜலட்சுமி தேட்டருக்கு தான் வந்தாச்சு. சூப்பராக மேலே டிக்கெட் எடுத்தாச்சு. 250க்கு டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டோம். வந்தோடனே பாப்கார்ன் வேணுமா? யாருக்குடா? தேட்டரோட செட்டப் எல்லாம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கேண்டீனை பார்த்தோன்னே பட்டு செம்ம எக்ஸைட்டடாக பாப்கார்ன் வேணும் அது வேணும்னு சொல்லி பெரிய லிஸ்ட்டு போட்டு வாங்க ஆரம்பிச்சாச்சு. பப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே மேலே கிளம்பியாச்சு. பால்கனியில் டிக்கெட் வாங்கியிருந்தோம். நாங்களே கரெக்டாக 2:30க்கு வந்துட்டோம். ஆனாலும் படமே இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. பட்டு உள்ளே வந்த உடனே எனக்குன்னு தனியாக ஒரு சீட்டு வேணும்னு சொல்லி கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு தனியாக சீட்டில் உட்கார்ந்தாலும் ஸ்க்ரீன் தெரியவே இல்லை. மடியில் உட்கார வச்சாலும் அவளுக்கு செம்ம போரிங்காக ஆயிடுச்சு. படமும் ஆரம்பிக்கவே இல்லை. என்னடா டிவி மாதிரி ஏதோ ஆடாக போட்டுட்ருக்காங்கன்னு பார்த்துட்டு இருந்தா. மடியில் உட்கார்ந்தோடனே சூடாக பப்ஸ் இருந்துச்சு. பப்ஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு பட்டுக்குட்டி. அன்னைக்கு தேட்டரே செம்ம ஃப்ரீயாக இருந்துச்சு. நாங்கள் சாதாரணமாக டிவியில் போட்டாலே ஆடு பார்க்க மாட்டோம். இங்கே வந்து காசு கொடுத்து வேறு ஆடு போட்டுட்டு இருந்தாங்க. கரெக்ட் டயத்துக்கு வந்தாலுமே அவ்வளோ ஆடாக இருந்துச்சு. பின்னத்தில் கடைசி சீட்டு வந்து செம்ம ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாப்பாவும் அம்மாவும் அங்கிட்டு போயாச்சு. பாப்பாவுக்கு ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. உட்காந்து படமே பார்க்கவே இல்லை. மேலே இறங்க கீழே இறங்குன்னு இதே வேலையை தான் பார்த்துட்டு இருந்தா. மூவி ஸ்டார்ட் ஆகும்போதே பட்டுக்குட்டி வாக்கிங்லேயே தான் இருந்தா. லைட் ஆஃப் பண்ண பிறகும் அவள் அந்த சீட்டில் இருக்க லைட் வச்சு நடந்துக்கிட்டே இருந்தாங்க.
இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். பிரேக்ல வெளியில வந்து பார்த்தா செம்மையா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப க்ரௌடும் இல்லாதனால வேகமா போய் வாங்குறதுக்கு வந்தாச்சு அடுத்த ஸ்நாக்ஸை. ரவுண்டு 2ல எங்களுக்கு பப்ஸு, ஃப்ரைஸு, காஃபி அம்மாக்கு அப்படி இருக்க பாப்கார்ன் எல்லாத்தையும் வாங்குறதுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஃப்ரைஸ் எல்லாம் சூப்பராக சூடாகவே போட்டு தந்தாங்க. செமையாக இருந்துச்சு, நல்லா கிறிஸ்பியாகவுமே இருந்துச்சு. எவன்டா அது படம் போடும்போது ஓடிக்கிட்டே இருந்தது? அதுக்குள்ள போக கூடாது, மேல போகவே இல்ல. படம் ஃபுல்லா நின்னுட்டே தான் பார்த்து உட்காரவே இல்லை, நின்னுட்டே தான் பார்த்தான். எங்க போகணும்? அங்க போகணுமா? இது நம்ம சீட்டு கிடையாது, இதுக்கு மேல போகணும். ஃபஸ்ட்டு ஹாஃப் வரையுமாவது அமைதியாக இருந்துட்டா, கிளைமேக்ஸ் வந்தோடனே நந்தினியும் ஆதித்ய கரையனும் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தா, பட்டு தான் செம்மையாக உட்காந்து சித்தி கூட ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. வெளிச்சம் பாரு எவ்வளவு தூரம் அடிக்குது. குள்ள நரிச்சித்தி அங்கே ஓடிட்டு இருந்த ஃபைட் பீஜமும் இவங்களும் நல்லா சண்டையை போட்டு எனக்கு இந்த ஜூஸ் வேணும்னு 2 பேர் ஒரே ஜூஸுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஜூஸ் வந்து சில்னஸ் போன பிறகு குடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள 2 பேரும் பிடிங்கி சண்டைய ஆரம்பிச்சிருச்சுங்க. டேய் சாப்பாடுலாம் வாங்கி தர மாட்டோம். ஓகேமா, அங்க போய் ஐஸ் வச்சுக்குவே அதானே. அஜு பிக்கபூ செய், அஜு கூட பிக்கபூ சொல்லு. பட்டுக்குட்டியை பார்த்தாலே ஹஜ்ஜு பயப்படுவான். இதில் பக்கத்தில் வேற இவ வந்தோடனே நல்லா கடிச்சே வேற வச்சுட்டான். மூவி எல்லாம் போயிட்டு வந்த பிறகு சித்தி வந்து அவங்களோட திங்ஸ் எல்லாம் அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு சித்தி எப்படா பபுள் ட்ராப் கவர் தருவாங்க நாங்கள் வெயிட் பண்ணி விளையாடுறதுக்காக பார்த்துக்கிட்டே இருந்தோம். கேட்கல உடச்சுதா? இதெல்லாம் 75 தான். நல்லா இருக்குல்ல பட்டு? பபுள் ட்ராப் சித்தி வாங்கினதுக்கு. கமான் அஜு. ஒளிஞ்சுக்கோ. ஒளிஞ்சுக்கோ அஜு. அந்த பாக்குறீங்கல்ல பெத்தமா பாத்துட்டாங்க. ஒளிஞ்சுக்கோ அந்த பாக்குறாங்க பாரு. ஒளிஞ்சுக்கோ கண்டுபிடிச்சிட்டாங்க அஜு. ஒளிஞ்சுக்கோ, தெரியுது அங்க, தெரியுதா உன் தலை தெரியுதா? சொல்லு. ஒளிஞ்சுக்கோ. ஆரம்பிக்கலாங்களா? டின்னருக்கு அப்படியே கொலாப்புட்டு கடையில் புரோட்டா, நாட்டுக்கோழி சிக்கன், வலியெல்லாம் வாங்கி அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. இப்படிதான் என்னோட அம்மா வீட்டு விழாக்கு ரொம்ப ஜாலியாக சூப்பராக நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஃபைனலாக மூவி ஃபுல்லாக பார்த்தோமானா அது ஃபுல்லாக அவள் பார்க்கவே விடலை. பட் சூப்பராக இருந்துச்சு. டாடா பாய்.